ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் திருச்சிற்றம்பலம். ஓம் தென்னானுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்பமே சூழ்க, எல்லோரும் நோயற்ற வாழ்வு, உறவற்ற செல்வத்தோடு வாழ்க. ஓம் நம சிவா. ஓம் சக்தி கரகர மகாதேவா. சிவ சிவ சம்போ மகாதேவா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் முருகப்பெருமானே போற்றி. ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அன்பானவர்களே, அன்புள்ளம் கொண்டவர்களே, மானிட பிறப்புக்களே, மனிதநேயத்தை வளர்த்து கொள்ளணுமென்றதற்காக சரவணை ஸ்ரீ செல்லக்கதிர்காமம் பொன்னி திருத்தலத்தில் இருந்து சித்திரத்தேர் வேலோடு யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச் சன்னதியை சென்று அங்குள்ள வேலோடு கதிர்காமத்துக்கு பாத யாத்திரை. சைவ சமய சிவனடியார்கள், முருக பக்தர்கள், அனைத்து மக்களும், இந்த ஈழ நாட்டிலிருந்து அனைத்து மக்களும் நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வத்தோடு வாழ வேணும் என்றதற்காக நல்ல அன்பையும் அறிவையும் ஞானத்தையும் அன்பு குடும்பங்களாகவும் வாழ வேணும். இந்த நாடு சிவனுடைய பூமி, முருகனுடைய தேர். இந்த தேரானது அசுரன் தாய்க்கு சிவன் கொடுத்த தேர். அசுரனுடைய மகாசுரன் அழியாவரம் பெறுறதுக்காக அசுரனுடைய தாய் மாயா சிவனிட்ட வேணின தேர் தான் இந்த தேர். அதே தேரில் இருந்து மகாசுரன் முருகனிட்ட தப்பிக்க பார்த்த டைம் முருகனுக்கு கிடைச்ச தேர் தான் இந்த சித்திரத்தேர். இது வரலாறு, இதிகாசனம். இந்த தேரானது இந்த நாட்டில், இந்த தேரோட இந்த நாடு சிறப்பாக வரும். ஜாதி மத வேதம் இல்லாமல் நாட்டை ஆள்றவர்களாக இருந்தன, நாட்டில் வாழ்கிறவர்களாக இருந்தன, அன்புள்ளவர்களாகவும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் அறிவோடும் ஞானத்தோடும் வாழ வேணுமென்றதற்காகத்தான் இந்த தேர் வடிவமைக்கப்பட்டது. இது சிவன் நினைச்ச தேர். இந்த சிலையும் ராவணன் சிவனை வணங்கினது வரலாறு. நயனாதிவு நாகபூசணி அம்மாள், அது நாகம் லிங்கத்தை வழிபட்ட நாகபாம்பு லிங்கத்தை வழிபட்டதால் தான் நயனாதிவு. இந்த நாட்டில் இதிகாசனங்கள் வரலாறுகளை யாரும் மாற்றினாலும் நிஜம் இதுதான், உண்மை இதுதான். உலகத்திலே அப்படி ஒரு வரலாறு சிறப்புமிக்க தேரை எந்த நாட்டிலேயும் இந்த தேர் வடிவமைக்கப்படவில்லை, தேரும் ஓடவில்லை. ஒவ்வொரு திருத்தலங்களில் இருந்துதான் தேர்கள் ஓடின ஒழிய யாழ்ப்பாணம் தொண்டமன்னாறு செல்லச் சன்னதியிலிருந்து வேல் கொண்டு போகிறது. அந்த வேலை கொண்டு போய் கதிர்காமத்தில் பூசகர்களால் கொடுத்து பூஜை செய்து கொடியேற்ற நிகழ்வுக்கு வேலோடு நின்று கொடியேற்ற நாடு தான் இந்த நாடு. இது கூர்மையான அறிவு, பரந்த மனம், ஆழ்ந்த சிந்தனை. ஒரு மனிதன் உலகத்தில் மனிதன் பிறக்கிறான் என்றால் அது வேல் வடிவத்திலான் பிறக்கப்படுது. வேல் வடிவத்திலான் கருவில் உருவாகப்படுது. கருவில் உருவாகிறதே ஒவ்வொருத்தரும் வேல் வடிவத்திலான். அது சிவனால் மட்டும்தான் படைக்கிறது. காற்று, பூமி, நீர், நெருப்பு, ஆகாயம், இதே வேலை வச்சு
இதே சித்திரத்தேர் இந்த ஆண்டு எல்லாருடைய உதவிகளாலும் இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களோட ஒவ்வொரு ரூபாயும் சுவர வேணும் இந்த தேருக்கு. என்னுடைய தேர் நான் செய்த தேர்ன்றதை புராணங்கள் சொல்கிறது மாதிரி இல்லாமல் 10 கலைகளில் 64 கலைகளை கற்றது சிவன் கொடுத்தது ராவணனுக்கு. அதனால் 63 நாயனர்மார். தமிழனுக்குத்தான் கலை 64 கலையையும் கற்றுக்கொ ராவணனுக்கு சிவன் கொடுத்தது. அந்த கலையை இப்போ யாரும் கற்றுக்கொள்கிறார்கள் இல்லை. இனி 64 கலைகளை கற்பிக்க வேணும். 63 நாயனர்மார்களை எல்லாரும் வழிபட வேணும்ன்றதுதான் இதுக்கு உதாரணம். ஓம் நம சிவா, ஓம் சக்தி, ஹரஹர மகாதேவா, சிவ சிவ சம்போ மகாதேவா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் முருகப்பெருமானே போற்றி, ஓம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, சிவாய நம ஓம், சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம், ஹரஹர சிவ சிவ சிவாய நம ஓம், ஹரஹர சிவ சிவ சிவாய நம ஓம், ஓம் நம சிவாய.